ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு பேன் கேக் செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் வந்து நம்ம 2 முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து மீடியமாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பேக்கிங் பவுடர் இல்லாட்டி நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஒரு 1/4 பிஞ்ச் அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அந்த முட்டை வந்து நல்லா ஒரு நல்லா நுரப்புங்கிற அளவு மட்டும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே வந்து அப்படியே அந்த க்ளவுடாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பேன் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க நம்ம நார்மல் விஸ்க் ஆர் ஃபோர்க்கை வச்சு கூட நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா எல்லாத்தையும் கலந்து விடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு 200 ml அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் கிட்டத்தட்ட 130 கிராம் அளவு வந்து மைதா மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்தளவு கரெக்டாக 200 ml அளவு பால் எடுத்துக்கோங்க. 130 கிராம் அளவு வந்து நம்ம மைதா எடுத்துக்கலாம். கூடுதலோ குறைச்சலோ நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பேன் கேக் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பேன் கேக் தான் இந்த ரெசிபி. அதே மாதிரி இது நம்ம பனானா வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து ஹீட் பண்ணி லைட்டாக வந்து நம்ம ஆயிலை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி நம்ம மாவு எடுத்து அதை அப்படியே போர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எதுவுமே சுற்றி விடக்கூடாது. அதை அப்படியே ஒரே இடத்துல ஊற்றி நம்ம அப்படியே விட்டணும். ஒரே அளவு மாவு கரண்டி மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ஒரு கலரில் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த பக்கம் திருப்பி விடலாம். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்காக இன்னொன்று வந்து நான் இது பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஜஸ்ட்டு மோர் மட்டும்தான் பண்ணுறேன். 1.5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா பேன் கேக்கும் நம்ம வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம பேன் கேக் எப்படி செய்யற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.